இந்த வீடியோவில் பர்டிகுலராக செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பேசிக்கான 3 டிப்ஸ். என்ன அப்படின்னா, ரெஸ்டிங் கண்டிஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கட்டிங் பிளேன் டேட்டா எப்படி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஹெச்பி இன்க்ளைண்டாக விபி இன்க்ளைண்டாக எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸு. தென் தேர்ட் என்ன அப்படின்னா, கட்டிங் பிளேனுக்கு கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு எப்படி நேம் வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரெஸ்டிங் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம். ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக கேட்கக்கூடிய பேஸ் என்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஹெக்ஸகனாக இருக்கலாம், பென்டகனாக இருக்கலாம், தென் ஸ்கொயர், சர்க்கிள். அது போக ட்ரையாங்கிள்ங்கிறது ரொம்ப ரேர். ஸோ இந்த 4 ஷேப் தான் வந்து மேஜராக இருக்கும். அதில் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிங் கண்டிஷன் எந்த ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஹெச்பியில் மட்டும்தான் நமக்கு வந்து சாலிட் ரெஸ்ட்டாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சர்க்கிளை ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸி, வரும் சர்க்கிள் தானே, பிரச்சனை கிடையாது. இது ஹெக்ஸகன், பென்டகன், ஸ்கொயர், இதை எப்படி ரெஸ்டிங் கண்டிஷன் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹெக்ஸகனல் பேஸ் இருக்கிற ப்ரிசமாக இருக்கலாம், இல்லை பிரமிடாக இருக்கலாம். ஸோ ஹெக்ஸகனை பொறுத்த வரைக்கும் 2 ரெஸ்டிங் கண்டிஷன் மட்டும்தான். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த ஹெக்ஸகனோட 2 பேஸ் எட்ஜ் பெர்பெண்டிகுலர் டு விபி அப்படி இருந்தது அப்படின்னா, சம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, a hexagon prism or pyramid is resting on HP on its base in such a way that 2 of its base edges are perpendicular to VP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பேஸோட 2 எட்ஜ் பெர்பெண்டிகுலராக இருக்குது விபிக்கு அப்படின்னா எப்படி ட்ரா பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணும். ஸோ இந்த ஷேப்பில் நம்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஸ் எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதே வந்து 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் parallel to VP அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, செகண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஸ் எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு விபிக்கு பேரலாக இருக்கும். ஸோ 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம கண்டிஷன் 1 ஃபாலோ பண்ணணும். 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் ஆர் parallel to VP அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் ரெஸ்டிங் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நமக்கு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிட் பேஸ் ஆன் ஹெச்பி அது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ விபி ரெஸ்டிங் நமக்கு வரவே வராது, ஹெச்பி ரெஸ்டிங் மட்டும்தான். ஹெச்பி ரெஸ்டிங்கில் ஹெக்ஸகனுக்கு நமக்கு 2 சான்ஸ் தான். ஒன்று என்ன அப்படின்னா, 2 ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். இன்னொன்று என்ன அப்படின்னா, 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் ஆர் பேரலல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பென்டகன். பென்டகன் ப்ரிசம் ஆர் பிரமிட். பென்டகன் ப்ரிசம் ஆர் பிரமிடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இது நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். 1, 2 வந்து ஒரு கேட்டகரி கீழையும், 3 and 4 வந்து ஒரு கேட்டகரி கீழையும். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் பென்டகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் ஹைட் 30 mm, ஹைட் 70 mm is resting on HP on its base in such a way that one of the base edges is perpendicular to VP, one of the base edges parallel to VP. இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்க 1 and 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் எட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு விபிக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு விபின்னு சொல்லிட்டாங்கன்னா, 1 or 2 இந்த 2ல் எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் குழப்பமே இல்லை. 1 ஃபாலோ பண்ணாலும் கரெக்ட் தான், 2 ஃபாலோ பண்ணாலும் கரெக்ட் தான். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த 3 and 4 ஃபாலோ பண்ணிக்கலாம். 3ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, விபிக்கு பேரலாக இருக்கும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4ல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிளில் அந்த பேரல் எட்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாட்டமில் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 1 and 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. 1 or 2 2ல் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 3, 4 பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிங் கண்டிஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபின்னு மட்டும் சொல்லிட்டா 3 or 4 எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபி அண்ட் நியரர் டு இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நியரர் டு இட்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ஒய் லைனுக்கு நியராக இருக்க எட்ஜ் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கணும். சரிங்களா? வெறுமனே பேரலல் டு விபின்னு மட்டும் சொல்லிட்டா நீங்கள் 3, 4ல் எது வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் பேரலல் டு விபி அண்ட் நியரர் டு இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு நியராக இருக்கிற எட்ஜ், எக்ஸ்ஒய்க்கு நியராக இருக்கிற எட்ஜ் தான் பேரலாக இருக்கணும். 3 தான் அப்போ ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இதை பர்டிகுலராக சொல்லணும், 4 பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜ் இஸ் பேரலல் டு விபி அண்ட் ஃபார் அவே ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா எக்ஸ்ஒயிலிருந்து தள்ளி இருக்கிற எட்ஜ் தான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா பேரலாக இருக்கணும் அப்படின்னு மீன் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் 4 மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த 4 பாசிபிலிட்டியில் 3ஆக பிரிச்சுக்கலாம்.
3 என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 1 and 2 நீங்கள் எது ட்ரா பண்ணாலும் கரெக்டு. இதில் வந்து தனியாக சொல்ல மாட்டாங்க சரிங்களா. ஸோ 1 or 2 எது ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஆனால் 3 and 4 பொறுத்த வரைக்கும் நியர் த எட்ஜஸ் பேரல் அப்படின்னாங்கன்னா 3 ஃபாலோ பண்ணணும். ஃபார் அவே எட்ஜஸ் பேரல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 4 ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ரெஸ்டிங் கண்டிஷனை தெளிவாக என்ன பண்ணிக்கணும்னா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 3 பாசிபிலிட்டி. இதில் வந்து கன்ஃபியூஷனே கிடையாது. இப்போ போன கேஸில் கூட பேரல் அப்படின்னா நியராக இல்லை ஃபார் அவேவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஸ்கொயரில் வந்து அந்த கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. நமக்கு 3 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி, 3மே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் ஆர் பேரலல் அப்படி இல்லை பெர்பெண்டிகுலர், அப்படி ரெண்டில் எது சொன்னாலுமே உங்களுக்கு கண்டிஷன் 1 தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ கண்டிஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எட்ஜஸும் விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதே இந்த 2 எட்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா விபிக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஒய் லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் பேரலல் அப்படின்னு சொன்னாலும் கண்டிஷன் 1 தான். 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர் டு விபின்னு சொன்னாலும் கண்டிஷன் 1 தான். கண்டிஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் தி பேஸ் எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிஷன் 2. அதாவது ஸ்கொயரை எப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 45 டிகிரி இன்க்ளைன் இருக்க மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜும் 45 டிகிரி இருக்கும், இதுவும் 45 டிகிரி இருக்கும், இந்த எட்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி இருக்கும், இந்த எட்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி இருக்கும். ஸோ 4 எட்ஜுமே உங்களுக்கு 45 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவலி இன்க்ளைன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த பேஸ் எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிஷன் நம்பர் 2 ட்ரா பண்ணிக்கணும். சப்போஸ் இது ரொம்ப பெக்யூலியராக எப்போவாக தான் கேட்பாங்க, 1 ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் 30 டிகிரி இன்க்ளைன் டு விபி, ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்து அந்த ஆங்கிளுக்கு இன்க்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கொயரை கொடுத்துருக்க ஆங்கிளுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா a square prism of base side 30 mm, height 60 mm is resting on HP on its base in such a way that one of the base edges inclined 30 degree to VP அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா one of the base edges 30 degree to VP இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ எந்த ஆங்கிள் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிளுக்கு ஏதாவது ஒரு எட்ஜை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்க்ளைன் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 தான் நம்ம மெயின். நமக்கு மேக்ஸிமம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெக்ஸகன், பென்டகன், ஸ்கொயரு. சர்க்கிளுக்கு வந்து எல்லாமே சர்க்கிள் தான், அது கண்டிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹெச்பி சைடில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால சர்க்கிளை விட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக்ஷனல் பிளேன் டேட்டா எப்படி கொடுப்பாங்க. நம்ம இதை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா செக்ஷனல் பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பி, இன்னொன்று என்ன அப்படின்னா செக்ஷனல் பிளேன் இன்க்ளைன் டு விபி. இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா கட்டிங் பிளேன் இருக்கும். அதாவது கட்டிங் பிளேன் வந்து இப்படி இந்த ஓரியன்டேஷனில் இருக்கலாம், இல்லை இந்த ஓரியன்டேஷன். அதாவது இன்க்ளைன் டு ஹெச்பி தீட்டா ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்கும் கட்டிங் பிளேன். இப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டேட்டா சம்மில் இருக்கும். சம்மில் வந்து இதை 2 டேட்டா கண்டிப்பாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ஆக்சிஸ் கூட மீட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத சம்மில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது பிரமிடாக இருக்கலாம், ப்ரிசமாக இருக்கலாம். பிரமிட் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஆக்சிஸில் மீட் ஆகிற பாயிண்ட், அதாவது 20 mm ஃப்ரம் த பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைக் ஒரு 35 mm ஃப்ரம் தி அப்பெக்ஸ் பாயிண்ட், அப்படி இல்லை அப்படின்னா டாப்பு, அப்படி இல்லை வெர்டெக்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லை அப்படின்னா வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 40 mm இல்லை 45 mm இது என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி அப்பெக்ஸு ஃப்ரம் த வெர்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த கட்டிங் பிளேன் ஆக்சிஸ் கூட மீட் ஆகிற பாயிண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதே ப்ரிசமாக இருந்தது அப்படின்னா அதுலேயும் அப்படி தான். அதாவது 30 mm ஃப்ரம் த பேஸு, 25 mm ஃப்ரம் த டாப்பு, இப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்சிஸில் மீட் ஆகிற பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் கட் பை எ பிளேன் தட் இஸ் 30 mm away 30 mm ஃப்ரம் தி டாப் ஆஃப் த ப்ரிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 30 mm வந்து டாப்பில் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை 25 mm above the base அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருப்பாங்க. இது போக வேறு எங்கே மீட்டிங் பாயிண்ட் இருக்கலாம் அப்படின்னா பிரமிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக்ஷனல் பிளேன் பாசஸ் த்ரூ ரைட் பாட்டம் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சிஸ் கூட மீட் ஆகிற பாயிண்ட் கொடுக்காம ரைட் பாட்டம் எக்ஸ்ட்ரீமு அப்படின்னா லெஃப்ட் பாட்டம் எக்ஸ்ட்ரீமு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதே ப்ரிசம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமு, இல்லை டாப் ரைட் எக்ஸ்ட்ரீமு, இல்லைன்னா டாப் எக்ஸ்ட்ரீம் மட்டும் சொல்லலாம். நீங்கள் ரைட்டோ லெஃப்ட்டோ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ப்ராப்ளமும் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆக்சிஸ் கூட மீட் ஆகிற பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரேராக
ரைட் எக்ஸ்ட்ரீமு, பாட்டம் எக்ஸ்ட்ரீமு இந்த மாதிரி பாயிண்ட்டும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை சொல்லாமல் பைசெக்டிங் த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைசெக்டிங் த ஆக்சிஸ் அப்படின்னா ஆக்சிஸை ரெண்டாக ஈக்குவலாக பிரிக்கிறது. இப்போ டோட்டல் ஹைட் வந்து 75 mm அப்படின்னா 37.5 mm கரெக்டாக பாதியாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து பைசெக்டிங் அப்படிங்கிறது. ஸோ மீட்டிங் பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பைசெக்டிங் த ஆக்சிஸ் அப்படின்னா ஆக்சிஸோட மிட் பாயிண்ட்டை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். மிட் பாயிண்ட்லேயும் மீட்டிங் பாயிண்ட்டை கொடுக்கலாம். ஹவவர் த மீட்டிங் பாயிண்ட் வித் த ஆக்சிஸ் வில் பி கிவன் எந்த சம்மில், அதாவது செக்ஷனல் பிளேன் வந்து ஹெச்பி இன்க்ளைன்ட், அதாவது XY லைனுக்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக மீட்டிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செக்ஷனல் பிளேன் ஹெச்பிக்கு இன்க்ளைன்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெச்பிக்கு இன்க்ளைன்ட் ஆகுது அப்படின்னா XY லைனுக்கு மேலே தான் என்ன வரும் அப்படின்னா கட்டிங் பிளேன் வரும். இந்த 2 டேட்டா இருந்தது அப்படின்னா கட்டிங் பிளேனை நீங்கள் XY லைனுக்கு மேலே வரைஞ்சிக்கலாம். ஸோ கட்டிங் பிளேன் எப்போ வந்து கீழே வரும் அப்படின்னா தட் இஸ் த கேஸ் ஃபார் செக்ஷனல் பிளேன் இன்க்ளைன் டு விபி. செக்ஷனல் பிளேன் இன்க்ளைன் டு விபியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் அதே மாதிரி 2 டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த ஆக்சிஸ். போன கேஸில் வந்து மீட்டிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஆக்சிஸோட மீட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் இன்க்ளைன் டு விபி கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி அப்படிங்கிற இந்த 2 டேட்டா இருக்கும். அதில் மீட்டிங் பாயிண்ட்டும் இன்க்ளைன் டு ஹெச்பியும் இருக்கும். இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம்மும் உங்களுக்கு இன்க்ளைன் டு விபி இருக்கும். அதாவது அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு XY லைனுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா கட்டிங் பிளேன் வரும். இப்படி கட்டிங் பிளேன் வருது அப்படின்னா இதான் ஆக்சிஸ், அப்படி தானே? ஆக்சிஸுங்கிறது உங்களுக்கு டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்டில் வரும். ஆக்சிஸில் இருந்து அவே ஃப்ரம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ் அண்ட் இன்க்ளைன் டு விபி, ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்து இன்க்ளைன் டு விபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 கேஸ்லேயும் சம் வேணும், ஒரு எக்ஸாம்பிள் சம் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் தாராளமாக ஏகப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸஸ்க்கும். ஸோ அதில் இந்த கண்டிஷனை ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளமை பார்த்தவொன்னே தெரியணும் அப்படின்னா மீட்டிங் வித் த ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி இருந்தது அப்படின்னா கட்டிங் பிளேன் XYக்கு மேலே வரும். டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி இருந்தது அப்படின்னா XY லைனுக்கு கீழே வரும். இதை மைண்டில் தெளிவாக ஏற்றிக்கோங்க. தேர்ட் என்ன அப்படின்னா கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணுறது. ஸோ கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிக்கலாக போய் முடியும். எப்போ அப்படின்னா ட்ரூ ஷேப்பில் வந்து கட்டிங் பாயிண்ட் ப்ராப்பராக இருக்கணும். இப்போ வந்து 2 கேஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஒரு பிரமிடுக்கு எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரிசம்க்கு எடுத்திருக்கேன். இது 2மே இன்க்ளைன் டு ஹெச்பி இருக்கிற மாதிரி ஒரு கட்டிங் பிளேனை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி நேம் வைக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு மொத்தம் இப்போ பிரமிட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. 1 2 3 4 5 இந்த மாதிரி என்ன அப்படின்னா 5 பாயிண்ட் வந்திருக்கு. இந்த 5 பாயிண்ட்டுக்கு எப்படி நேம் வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ நேம் வைக்கிறப்போ ரைட்டில் இருந்து லெஃப்ட்டை நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் வைக்கணும். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா விசிபிள் எட்ஜுக்கு மட்டும்தான் நேம் வைக்கணும். ஹிடன் எட்ஜுக்கு ஃபஸ்ட்டு நேம் வைக்கக்கூடாது. ஸோ எப்படி நேம் வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இதெல்லாம் விசிபிள் எட்ஜு அப்படின்னா இதில் இது O டேஷ் அப்படின்னா OA விசிபிள் எட்ஜு, அப்புறம் OB விசிபிள் எட்ஜு, அப்புறம் OC, அதுக்கப்புறம் OD. இந்த 4 விசிபிள் எட்ஜு அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். 1 டேஷு 2 டேஷு 3 டேஷு 4 டேஷ். இதில் நேம் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா விசிபிள் எட்ஜஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க் பண்ணி ரைட்லேருந்து லெஃப்ட்டை நோக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேம் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஹிடன் எட்ஜ் மார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டை நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஹிடன் எட்ஜ் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜில் ஓடிங்கிற ஒரு எட்ஜு தான் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிங்கிற ஒரு எட்ஜு தான் இருக்குது. இங்கே ஒரு ஹிடன் எட்ஜ் இருக்குது. என்ன அப்படின்னா OE அப்படிங்கிற ஒரு ஹிடன் எட்ஜ் இருக்குது. அப்போது ஹிடன் எட்ஜில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஹிடன் எட்ஜில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5 டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஹிடன் எட்ஜ் அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நேம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் OB ஒரு எட்ஜ் தான் இருக்குது, OA ஒரு எட்ஜ் தான் இருக்குது. மொத்தமே உங்களுக்கு பென்டகன் பிரமிடை பொறுத்த வரைக்கும் 5 எட்ஜ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே கட்டாச்சு அப்படின்னா அதில் 4 எட்ஜ் வந்து விசிபிளாக இருக்குது, ஒரு எட்ஜ் வந்து ஹிடனாக இருக்குது. ஹிடன் எட்ஜை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நேம் வச்சுக்கணும். இப்போ ப்ரிசம்க்கு ட்ரா பண்ணுறேன், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 கட்டிங் பாயிண்ட் தெரியுது. சரிங்களா? என்ன பண்ணுவோம் அப்போ விசிபிள் எட்ஜுக்கு லெஃப்ட்டில் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேம் வைக்கணும். இதை 1 டேஷ், இதை 2 டேஷ், இதை 3 டேஷ் அப்படின்னு நேம் வைக்கிறேன்.
ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் அப்படின்னு நேம் வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா விசிபிள் எட்ஜுக்கு மட்டும் 3 பாயிண்ட் என் கண்ணுக்கு தெரியுது, டேரெக்டாக திக் எட்ஜ் மேலே இருக்குது. ஸோ அதனால் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் நேம் வச்சாச்சு. ரைட்லேருந்து லெஃப்ட் வந்ததுக்கப்புறம் ஹிடன் எட்ஜ் பார்க்குறதுக்கு லெஃப்டில் இருந்து ரைட் போகணும். லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து என்ன அப்படின்னா ஹிடன் எட்ஜுக்கு, ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து என்ன அப்படின்னா விசிபிள் எட்ஜுக்கு. சரிங்களா? இப்போ விசிபிள் எட்ஜுக்கு 1 2 3 மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஹிடன் எட்ஜ் மார்க் பண்ண போகிறேன். இப்போது அப்போ எங்கே போகணும்? லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரணும். இப்போ இந்த எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ன்னு ஒரு எட்ஜ் இருக்குது, அதுக்கு பின்னாடி இடின்னு ஒரு எட்ஜ் இருக்குது. அதாவது இங்கே இந்த பாயிண்டில் ஒரு 2 நேம் இருக்குது, இந்த பாயிண்டில் ஒரு 2 நேம் இருக்குது. எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு லைனில் 2 எட்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் வரும், அது 4. அதுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் 3 முடிஞ்சிருச்சு, அதில் 2 இருக்குது. ஸோ 4 மார்க் பண்ணிடுவீங்க. 4 மார்க் பண்ணிடுறேன். 4 டேஷ் ஹிடன் அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எட்ஜு. இப்போ இந்த எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர் அப்படின்னு ஒரு எட்ஜ் இருக்குது, எஃப்யூ அப்படின்னு ஒரு எட்ஜ் இருக்குது. இந்த எட்ஜுக்கு பின்னாடியும் இன்னொரு எட்ஜ் என்ன இருக்குது அப்படின்னா மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு நேம் வச்சுக்கிறேன். அந்த நேம் என்ன அப்படின்னா 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எட்ஜு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிக்யூஏபி அப்படிங்கிற 2 எட்ஜ் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு லைனுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துலையும் இன்னொரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் என்ன அப்படின்னா 6 டேஷ். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்டு நேம் வைக்கணும். அதாவது விசிபிள் எட்ஜ் மார்க் பண்ணுறப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டை நோக்கி 1 2 3ன்னு வரணும். அதுக்கப்புறம் ஹிடன் போகும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு 4 5 6. அந்த இடத்துல 2 எட்ஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஹிடனாக வரும். இப்போ இந்த பிரமிடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 எட்ஜுமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்குது, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று மறையலை. இதில் இந்த ஒரு எட்ஜு மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா பின் பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஒன்று மட்டும் ஹிடன் பாயிண்ட்டாக வருது. ஆனால் இதில் ஹெக்ஸகன் ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 லேட்ரல் எட்ஜ் இருக்கும். ஆனால் உங்கள் கண்ணுக்கு 3 தான் தெரியுது அப்படின்னா மீதி 3 எட்ஜ் வந்து அதுக்கு பின்னாடியே மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ மொத்தம் 6 கட்டிங் பாயிண்ட். ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் விசிபிள், லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஹிடன் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் பாயிண்ட் ரொம்ப தெளிவாக நீட்டாக வந்துடும். தட்ஸ் இட். ஸோ இந்த 3 டிப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டனாலே உங்களுக்கு கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுற வரைக்கும் சம் முடிஞ்சிடும். இது வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்க்கும் சரி, டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸஸ்க்கும் சரி ரொம்ப காமனான டிப்ஸ் தான். ஸோ நம்ம இந்த 2 கேஸுக்குமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இன் டீட்டெயில்டாக சம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.